சென்னை தாம்பரம் பேருந்து நிலைய பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். வாகன நெரிசலுக்கான காரணம் என்ன? தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம். சென்னை வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் புறநகர் பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்த அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பகுதியிலிருந்து இயக்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து செல்கின்ற அரசு விரைவு பேருந்துகள், அதேபோல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றி சென்று தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்று வந்தன. இந்த நிலையில் சென்னையில் இருக்கும் பொதுமக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்படுது என்ற பொதுமக்களின் கோரிக்கையின் காரணமாக அந்த விழுப்புரம் கோட்டம் மற்றும் கும்பகோணம் கோட்டத்தில் உள்ள பேருந்துகள் பல்வேறு ஊர்களில் இருந்து வரும் பொழுது கிளாம்பாக்கத்திலிருந்து கிளாம்பாக்கம் கடந்து வண்டலூர் மற்றும் பெருங்குளத்தூர் கடந்து தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை கிளாம்பாக்கத்திற்கும் மற்ற ஊர்களுக்கும் ஏற்றி செல்வதற்காக விழுப்புரம் மற்றும் கும்பகோணம் கோட்டத்தை சேர்ந்த பேருந்துகள் கடந்த சில நாட்களாக தாம்பரம் பகுதிக்கு தொடர்ந்து வந்து வருகிறார்கள். இதன் காரணமாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையை பொறுத்த வரைக்கும் பஸ் நிலையத்திலேயே அந்த பேருந்துகள் சாலை ஓரத்திலே நிற்பதால் ஏற்கனவே கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்ற பகுதி. இந்த நிலையில் விழுப்புரம் கோட்டம் அதேபோல கும்பகோணம் கோட்டத்திலிருந்து வருகின்ற பேருந்துகள், அது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கத்திலிருந்து தாம்பரத்துக்கு வருகின்ற பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்துகள், கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படுகின்ற மாநகர பேருந்துகள் என ஏராளமான பேருந்துகள் ஒரே நேரத்தில் அணிவகுத்து வருவதன் காரணமாக தாம்பரம் பகுதியில் கடந்த சில 4 நாட்களாக ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வார இறுதி நாளான இன்று சனிக்கிழமை காலை முதலே ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. தற்போது அந்த போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரித்து வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஜிஎஸ்டி சாலையில் ஏற்பட்டுகிறது. தாம்பரம் பஸ் நிலைய பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த விழுப்புரம் கோட்டம் அதே போல கும்பகோணம் கோட்டத்திலிருந்து வருகின்ற பேருந்துகள், மாநகர பேருந்துகள் மட்டுமில்லாமல் ஏராளமான கார்களும் இந்த போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவிக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியும் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அளவுக்கு அதிகமான பேருந்துகள் தற்போது அந்த தாம்பரம் பகுதிக்கு வந்து செல்வதன் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் செல்வர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காகவும் இதற்கு ஒரு சரியான தீர்வை காண வேண்டும் என்பதற்காகவும் போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் தாம்பரம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துட்டு இருக்கிறார்கள். இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதிலிருந்து தாம்பரம் பகுதியில் அதிக அளவு பேருந்துகள் வருவதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இத்தனை பேருந்துகள் இந்த பகுதிக்கு வரும்பொழுது அதற்கான முன்னேற்பாடுகளை போக்குவரத்து போலீசார் செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். தற்போது நிலவரப்படி தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பகுதி ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலுடனே காணப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.